வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க கோலிவுட்டோட மான்ஸ்டர்ஸ் காம்போ தலைவர் 171 டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தக்காளி தாறு மரண சம்பவமா இருந்துச்சு. ரஜினியோட ஃபேன் பாய் இறங்கி சம்பவம் பண்ணா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு வைப் இதுலயுமே இருந்துச்சு. படத்தோட டைட்டில கூலின்னு வச்சிருக்காங்க. பக்கா பேன் இண்டியன் டைட்டில் தான் இது. ஏன்னா ஆல்ரெடி பாலிவுட்ல அமிதாப் பச்சன் 1983 கூலின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அதனால இந்த படம் பாலிவுட்ல ஈஸியாவே கனெக்ட் ஆகிரும். அதே மாதிரி தமிழ்ல 1995 சரத்குமார் கூலின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட டைரக்டர் பி வாசு தான். பி வாசுக்கும் ரஜினிகாந்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இவங்க நிறைய படம் பண்ணிருக்காங்க. சோ ரஜினி படத்துக்கு கேட்டா இந்த டைட்டில கொடுக்காமலா இருப்பாங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இப்போ டைட்டில் டீசர்ல என்னென்ன இருக்குன்னு பிரேக் டவுன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீசரோட ஓப்பனிங் ஷாட்ல ஒரு போர்ட்டை காட்டுறாங்க. ட்ரோன் ஷாட்ல அந்த துறைமுகத்துக்குள்ள நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையுமே தங்கம் சம்பந்தமான வேலை தான். ஒருத்தன் தங்க கட்டிகளை அடுக்கி வச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் தங்க வளையலா இல்ல பிரேஸ்லெட்டான்னு தெரியல, அதை கொட்டிக்கு இருக்கான். இன்னொருத்தன் தங்க ஸ்டாச்சுவை அடுக்கி வச்சிட்டு இருக்கான். இப்படி ஹவாலா பணம் ஃபாரின் கரன்சி அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க கட்டுக்கட்டா. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் கோல்டு வாட்சஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போதைக்கு ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு கால் வருது. அதுல பாஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த காலை எடுத்து ஒருத்தன் பேசுறான். அதுல அந்த பாஸ் என்ன சொல்றான்னா, போர்ட்டோட செக்யூரிட்டி எல்லாம் பிரீச் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பத்திரம்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லு, ஒருத்தன் போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான், பொருள்லாம் பத்திரம். இப்படி கால் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பைக் சவுண்ட் கேக்குது. அந்த பைக் சவுண்ட கேட்கும் போது Yamaha RX100 மாதிரி தான் இருக்கு. அந்த பைக்கோட சவுண்ட கேட்டுட்டு அந்த கேரக்டர் திரும்பி பார்க்கறான். அப்போதைக்கு அவனோட ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. அது யாருன்னா ஆடுகளம் படத்துல நடிச்ச கிஷோர் தான். அந்த கேரக்டர் வந்தவன் யாருன்னு பாக்குறதுக்காக வாட்சால செஞ்ச அந்த செயினை எடுத்துட்டு போறாரு. அப்போதைக்கு அவர் கூட இருக்க அடியாட்களுமே கையில நிறைய வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த வெப்பன்ஸுமே கோல்டால செஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாம என்னன்னா கோல்ட அப்படி பொத்தி பாதுகாப்போம். இவனுங்க என்னன்னா கோல்ட மதிக்கவே மாட்டானுங்க. ஒருத்தன் என்னன்னா அந்த கோல்டு சங்கிலியை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு தேய்ச்சிக்கிட்டே போறான். இவனுங்க அந்த கோல்டு திங்ஸை எடுத்து அதையே வெப்பனா மாத்திக்கிட்டு அடிக்க போறானுங்க. இப்படி கோல்டுக்கான மரியாதையே அவங்களால போச்சேடா. வந்தவனை சம்பவம் பண்றதுக்காக போன கிஷோரை சம்பவம் பண்ணிட்டு அந்த டோர்ல இருக்க குட்டி டோரை ஒருத்தர் திறக்கிறாரு. அதுல தலைவரோட பவர்ஃபுல்லான ஐஸை காட்டுறாங்க. அடுத்த ஷாட்லயே அவர் கூலிங் கிளாஸே மாட்டிக்கிறாரு. அந்த அடியாட்கள் கதவை திறந்து தலைவரை மட்ட பண்றதுக்காக போகும்போது அந்த கதவை உடைச்சுக்கிட்டு அவனுங்களை பறக்க விட்டுட்டு இருப்பாரு. அப்போதைக்கு தரமான ஒரு என்ட்ரி கொடுத்திருப்பாரு. பேக் ஷாட்ல காட்டுவாங்க. அதோட சேர்த்து அனிருத் ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. பயங்கரமா இருந்துச்சு. இதைத்தான் உன்ட்ட எதிர்பார்த்த அனிருத்ன்ற மாதிரி தான் பங்கமா சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த இடத்துல தலைவரோட டைட்டில் கார்டு போடுறாங்க. எப்பவுமே நம்ம தலைவரோட டைட்டில் கார்டு பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஃபாண்ட் ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஆனா இந்த தடவை அது ரெட் கலர்ல இருக்கு. இந்த சேஞ்ச ரெண்டு வகையா நாம எடுத்துக்கலாம். ஒண்ணு, இந்த படத்துல கண்டிப்பா ரத்தம் தெறிக்க நிறைய காட்சிகள் இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த படத்துல நம்ம தலைவர் நெகட்டிவ் செட் கேரக்டர் பண்ண போறாருன்ற மாதிரி அறிகுறி கூட இது இருக்கலாம். சிட்டிக்கு நான் கொடுக்கிற அடிஷனல் ப்ரோக்ராமிங். இந்த நெகட்டிவ் செட் கேரக்டரை குறிக்கிற மாதிரி தான் அடுத்த ஷாட்ல ஒரு டயலாக்குமே வச்சிருக்காங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீ ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. இந்த டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த டயலாக் எந்த படத்துல வரும்னு? இது தலைவரோட 2 படத்துல வரும். ஒன்னு நினைத்தாலே இனிக்கும் படத்துல வரும். அதுல ரஜினியோட சேர்ந்து ஆண்டவருமே நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு படத்துலயுமே இந்த டயலாக் வரும். அதுதான் ரஜினி நடிச்ச ரங்கா படம். அந்த படத்துல இன்னொரு டயலாக்குமே எக்ஸ்ட்ரா வரும். சோறுண்டு சுகமுண்டு, சோறுண்டு சுகமுண்டு, மது உண்டு மாது உண்டு, மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. சோறுண்டு சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனமுண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இந்த டயலாக்க ரங்கா படத்துல ரஜினி பேசும்போது அவர் ஒரு நெகட்டிவ் செட் கேரக்டரா தான் பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் அவர் ஒரு நெகட்டிவ் செட் கேரக்டரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ரஜினி ஒரு ஆன்டி ஹீரோவை பாக்குறதுக்கு எனக்குலாம் நிறையவே ஆசை இருக்கு. பண்ணியிருந்தா தரமான சம்பவமா இருக்கும்.
இந்த டயலாக பேசிக்கிட்டே அங்க இருக்க அடியாட்களை அடிச்சு துவைச்சிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு அவங்களோட ரத்தம் நம்ம தலைவரோட கூலர்ஸ்ல பட்டுரும். இதுல இருந்தே தெரியுது இந்த படமுமே ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கர வைலண்டா தான் இருக்க போகுதுன்னு. தலைவர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காட்டிட்டு இருப்பாங்க மானிட்டர்ல. அந்த மானிட்டர்ல பார்த்தா தலைவர் பிடிச்சிருக்க அந்த வாட்ச் சங்கிலி கையில அந்த சங்கிலி எக்ஸ்ட்ரா தொங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது அவரோட கையில அப்படி தொங்காது, இது ஒரு எரர் தான். டீசரை அவசரமா கட் பண்ணிருப்பாங்க போல, அதனால இதை சரியா கவனிக்கல. அவர் கையில இருக்க அந்த சங்கிலியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் கையில மாட்டிருக்க அந்த பேட்ச் இருக்கும். எந்த பேட்ச்னா கூலிக்கு வேலை பாக்குறவங்க, அதாவது இந்த லோடு மேன் வேலை பாக்குறவங்க கையில அந்த பேட்சை குத்தி இருப்பாங்க. இப்போ கிடையாது, பழைய காலத்துல. ரஜினி கூட உழைப்பாளி படத்துல அந்த பேட்சை குத்திருப்பாரு. 687 அந்த நம்பரோட இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்சை தான் அவர் கையில குத்திருக்காரு. அதுல ரத்தம் வடிச்சிருக்கும், அதை தொடச்சிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு அந்த பேட்ச்ல இருந்து கூலின்னு டைட்டில் ரிவீல் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. தரமா தான் இருந்துச்சு. இந்த சீன்ஸுக்கெல்லாம் அப்புறம் தலைவர் டேபிள்ல படுத்துக்கிட்டு ஃபேமஸான சாங் செண்பகமே செண்பகமே ராமராஜனோட சாங்க விசில் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு அந்த பாஸ் கிட்ட இருந்து டெலிபோன்ல கால் வரும். அதுல அவன் என்ன கேட்பான்னா, என்னடா முடிச்சிட்டீங்களான்னு கேட்பான். அப்போதைக்கு நம்ம தலைவர் சொல்லுவாரு, முடிச்சிடலாம்னு. இது ஆப்வியஸா எப்படி நம்ம ஆண்டவருக்கு ஆரம்பிக்கலாங்களான்னு இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த படத்துல முடிச்சிடலாம்னு வச்சிருக்காரு. ஆரம்பிக்கலாங்களா? bloody sweet. முடிச்சிடலாமா? இந்த டீசர் முழுக்கவே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்டியிருப்பாங்க. ஸ்பெஷலா ரெட்டையும் கோல்டையும் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படம் கண்டிப்பா கோல்டு ஸ்மக்லிங்க பேஸ் பண்ண ஒரு படம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி போதைப் பொருட்களை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த கோல்டு கலர் தங்கத்தை, அதாவது ஸ்மக்லிங்க குறிக்குது. அந்த ரெட் கலர் இந்த படத்துல ரஜினி நெகட்டிவ் ரோல் பண்ண போறாரு, அதாவது ஆன்டி ஹீரோவா இருக்க போறாருங்கிறத குறிக்குது. அதே மாதிரி இந்த டீசர்ல நிறைய வாட்சஸை காட்டியிருப்பாங்க. இந்த வாட்சஸை பார்க்கும்போது எனக்கு டைம் டிராவல் மாதிரி தோணல. இதை பார்க்கும்போது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியா தான் தோணுது. லோக்கியோட கைதி மூவியுமே ஒரே நாள்ல நடக்கக்கூடிய ஸ்டோரி தான். ஆனா அதுல விறுவிறுப்புக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் பஞ்சமே இருக்காது. சோ அதே வைப்ல இந்த படத்தை கொடுக்க போறாருன்னு தான் நினைக்கிறேன். கொடுத்தா பங்கமா இருக்கும். இந்த கூலி ஒரு பேன் இண்டியன் படம். ஆப்வியஸா இந்த படத்துலயுமே மல்டி ஸ்டார்ஸ் இருக்க போறாங்க, ஜெயிலர் மாதிரி. சோ தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, ஹிந்தில இருந்து ரன்வீர் கபூர்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி தமிழ்ல ஸ்ருதிகாசன் முக்கியமான ரோல் பண்ண போறாங்களா. சத்யராஜுமே ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினியோட இணைஞ்சு நடிக்க போறாராம். ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது நடந்தா நல்லா தான் இருக்கும். இவ்வளவுதாங்க இந்த கூலி படத்தோட டீசரை பத்தின என்னோட வியூஸ் அண்ட் தாட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கூலி படத்தோட டீசர் பத்தி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை வாட்டா.